Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, ஃபைனலா Redmi 9 மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணல, யூரோப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே இந்தியாவில் வரப்போகுது. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வெளியில் வந்தாச்சு, யூரோப்பில் லான்ச் பண்ணதுனால. ஸோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இந்த மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு 9,000 12,000 ரூபாய்க்குள்ளே வர மாதிரி சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 2 மொபைல்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுடைய பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவும். ஸோ இதுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு 1000 லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது இன்னும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி புது வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஹால் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான் இப்போ வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இதோட டிசைன்ல இருந்து பார்த்தோம்னா இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro Poco X2. ஸோ 2 மொபைல் சேர்ந்த கலவையாக தான் இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக பேக் சைடில் இருக்கிற அந்த கேமரா செட்டப். ஸோ பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் பார்த்தோம்னா கிளாஸ் ஃபினிஷிங்லாம் தெரியுது, ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான் பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 6.53 இன்ச் ஸ்க்ரீன் சைஸில் வித் IPS LCD டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. கூடவே இந்த மொபைல் வந்து நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலுக்கு முன்னாடி வந்த Redmi 8ல வந்து நம்ம ஃபுல் HD ப்ளஸ் வந்து பார்க்க முடியாது, வெறும் HD ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும். ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme Narzo 10ல கூட 12,000 ரூபாய் மொபைல், ஆனால் அதில் வந்து HD ப்ளஸ் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் இருக்கு. ஸோ அதுதான் இந்த மொபைலுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே சொல்லிக்கலாம். ஸோ கூடவே ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸை இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் வந்து குளோபல் வந்து 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடவே டெடிகேட்டட் SD கார்டும் இந்த மொபைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் SD கார்டும் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராசஸர் பார்த்தோம்னா சேம் Realme Narzo 10ல யூஸ் பண்ண அதே MediaTek G80 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து 12 நானோமீட்டர் சிப் செட்டில் வந்து ரன் ஆகுது. அதனால ஸோ உங்களுக்கு கேமிங்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைலில் பார்க்கலாம். முக்கியமாக ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் Realme Narzo 10 கம்பேர் பண்ணும்போது இதில் கேமிங் வந்து நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணலாம். ஸோ PUBG மாதிரி பெரிய கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ஹை செட்டிங்ஸ்லையும் விளையாடுறதுக்கு இந்த மொபைல் வந்து உதவும். ஆனால் கேமிங்கில் எந்த அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணணும்னா மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உண்டு. ஏன்னா இப்போ Realme Narzo 10ல தான் தந்திருக்காங்க, ஆனால் அது HD ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியாது கேமிங்கில். ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுமான ரிவ்யூ வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அடுத்து கேமரா செட் பார்த்தோம்னா பேக்கில் 4 கேமரா வந்து தந்திருக்காங்க. ஸோ அதில் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் வந்து தந்திருக்காங்க. ஆனால் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்கிறதுனால மேக்ரோ ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மொபைல் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் கேமராவில் எந்த மாதிரி இது எல்லாமே இருக்குன்னு பார்த்து ஒரு ரிவ்யூ வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சலில் வாட்டர் ஆப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்து சென்சரில் பார்த்தோம்னா இதில் எல்லா வகையான சென்சரும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மொபைலில். ப்ளஸ் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பேக் சைடில் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, FM ரேடியோ வந்து தந்திருக்காங்க. கூடவே ஐஆர் பிளஸ்டர் சப்போர்ட்டும் இந்த மொபைல் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது வந்து NFC ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் இருக்குது. ஆனால் குளோபலாக தான் இந்த NFC வந்து எப்பயுமே கொண்டு வருவாங்க. இந்தியாவுக்கு வரும்போது இந்த NFC ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. மேபி இந்த மொபைல்லையும் இந்த NFC ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்களா இல்லையா வந்து பார்க்கணும். இந்தியாவில் வந்து குளோபல் மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அதனால வந்து NFC ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ மேபி வெயிட் பண்ணலாம், இந்த மொபைலில் NFC ஆப்ஷனோட வருமா வராதுன்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். மேபி ப்ரைஸ் கம்மியாக கொண்டு வரதுனால இந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் கூட போகலாம் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது. அடுத்து மிகப்பெரிய ஹைலைட் இந்த மொபைலில் பேசணும்னா பேட்டரி தான் பேசணும். நிஜமாவே பேட்டரி வந்து அதிகமாக தான் தந்திருக்காங்க. நம்ம Redmi Note 9 சீரியஸில் பார்த்துருப்போம், சேம் mAh பேட்டரி இந்த மொபைலையும் நம்ம பார்க்கலாம். 5020 mAh வந்து இருக்குது. கூடவே 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதுனால ஸோ பேட்டரியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லிக்கலாம். டே பை டே யூசேஜ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பேட்டரி பொறுத்த வரைக்கும். ஆனால் சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், ஆனால் லைஃப்பும் அதிகமாக கொடுக்கும். ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மொபைல்னு சொல்லிக்கலாம் Redmi 9. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா இப்போ யூரோப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பில் லான்ச் பண்ண ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 3GB 32GB ஸ்டோரேஜ் மொபைல் பார்த்தோம்னா யூரோப்பில் வந்து 149 யூரோஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது 12,800 ரூபாய் வருது. அதே 4GB RAM 64GB பார்த்தோம்னா 179 யூரோஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ஸோ கிட்டத்தட்ட
15,500 ரூபா வருது. ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 9 சீரிஸ் வந்து ஆல்ரெடி காம்படிஷனில் இருக்குது. ஸோ அது காம்படிஷனாக வந்து இந்த மொபைல் இருக்காது, அது மட்டும் கன்ஃபார்ம் தான். முக்கியமாக ரியல்மி நார்சோ 10 காம்படிஷனாக இந்த மொபைல் வந்து கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த 4GB RAM 64GB வேரியன்ட் மேக்ஸிமம் 12,000 ரூபாய்க்குள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஆனால் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோசஸ் நல்லா இருக்கிறதுனால 3GB RAM மொபைல் கூட நமக்கு கேமிங்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்மி 9ஓட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் பற்றி ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே விருப்பது உங்கள் பிரகாஷ்.